வணக்கம். சில வினாக்களும் விடைகளும். குண்டலகேசி காப்பியத்தை இயற்றியவர் யார்? நாதகுத்தனார். உதயணன் கதையை கூறும் காப்பியம் எது? பெருங்கதை. ஜி.யு. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அறநூல் எது? நாலடியார். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்னும் புகழ்மிக்க அடிகள் இடம்பெறும் நூல் எது? புறநானூறு. முதல் 3 ஆழ்வார்கள் எனப்படுபவர் யாவர்? பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார். கோப்பெருஞ்சோழனிடம் பிசிராந்தையார் எதனை தூதாக அனுப்புகிறார்? அன்னச்சேவல். தமிழ் மன்னர்களிடம் குதிரை வாணிபம் செய்த அந்நியர் யார்? அரேபியர். தமிழரது கவித்துவத்தின் பேரெல்லை என போற்றப்படும் காப்பியம் எது? கம்பராமாயணம். காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல்களின் திருமுறை வரிசை எத்தனாவது? 11ஆம் திருமுறை. சூடாமணி நூலின் ஆசிரியர் யார்? மண்டலபுருடர். சித்தர்கள் எனப்படுபவர்கள் ஞானிகள். சிலரது பாடல்கள் மறைப்பொருள் உடையவை. சித்தர்களுள் ஒருவர் குதம்பை சித்தர். மருத்துவ நூல்களை எழுதியுள்ளார்கள். இவை 4மே சரியான விடைகள்தான். ஆழ்வார்களால் போற்றி வளர்க்கப்பட்ட சமயம் வைணவம். பெரிய புராணம் கூறுவது சைவ அடியார் வரலாறு. கடவுள் கொள்கையில் பதி என அழைக்கப்படுவது இறைவன். விழுப்புண் என்பது மார்பில் ஏற்படுவது. சங்ககால பெண்கள் எக்குழந்தை பெறுவதை தங்கள் கடமையாக கருதினர்? ஆண் குழந்தை பெறுவதை. கைக்கோளர் என்பவர் யாவர்? படை வீரர்கள். திருவெம்பாவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 30. தமிழ்நாட்டுக்கு அச்சுக்கலையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சீனர். வடமொழி தமிழ்மொழி அகராதி வெளியிட்டவர் யார்? நீலாம்பிகை அம்மையார். மதுரையும் ஈழமும் வென்ற கோப்பரகேசரிவர்மன் யார்? முதல் பராந்தக சோழன். சரியான இணை சித்தர் என்பவர் திருமூலர். 8 தொகை நூல்களுள் ஒன்று பரிபாடல். தமிழில் முதல் கடித நாவலை எழுதியவர் மறைமலை அடிகள். நகர ஈற்று ஆண்பால் பெயர் கண்ணன். நாலடியார் என்பது பொதுமறை. மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் என்று பாடியவர் ஆண்டாளாழ்வார். நரிவிருத்தம் என்னும் நூலை பாடியவர் திருத்தக்கதேவர். வெற்றித்திணை என்பது பசு கூட்டங்களை கவர்தல். சித்தன்னவாசல் எதனால் புகழ்பெற்றது? ஓவியங்களால் புகழ்பெற்றது. என்று அழைக்கப்படுவது ராசகேசரி என்னும் பட்டப்பெயரை தாங்கிய நூலை படைத்தவர் ராஜா. கதிரவன் தன் நண்பனிடம் உன்னிடம் 2 பேனாக்கள் உள்ளதா என கதாநாயகியாக இது எவ்வகை வினா? கொழல் வினா. புலவர்க்கு ஔடதம் என போற்றப்படும் தூதுயும் நூல்களுக்குரிய யாப்பு குறிஞ்சிமலர் நாவலாசிரியர். 5 இலக்கண நூல் இலக்கண விளக்கம். ஒரு தழுவல். அடிகள் தோறும் முதல் எழுத்துக்கள் ஒன்று போல அமைந்து வருவது மோனை. சிவபாத சேகரன் மும்முடி சோழன் திருமுறை கண்ட சோழன் யார்? ராஜராஜ சோழன். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பாட்டியல் நூல்களில் காலத்தால் முற்பட்டது பன்னிரு பாட்டியல். அறுவகை இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் உவேசா. பெருங்கதை காப்பியத்தை படைத்தவர் கொங்குவேல். செப்பல் ஓசைக்குரிய பா வெண்பா. மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. வியாசர் விருந்து என்னும் நூலை படைத்தவர் ராஜாஜி.